ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு சோம்பேறித்தனம் தான் ஒரு பெரிய தடையா நினைச்சுது இருக்கு. அது பிறகு பார்த்துக்கிடலாம். சோம்பேறித்தனம்னா என்ன அர்த்தம்? போஸ்ட்பான் பண்ணுறது. இப்போ என்ன இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து சேர்த்து வச்சுக்கிடுவோம், அப்படி கிடையாது. அதனால தான் சோம்பேறியே நீ எப்போ எழுந்திருப்பாய் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா அந்த வசனம். படுக்க போயிட்டான், ஆனால் எப்போ எந்திப்பான்னு நினைச்சியாது தெரியாது. நம்ம எப்போ தூங்க போனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எலும்புறதுக்குன்னு ஒரு நேரம் என்ன செய்யணும் இருக்கணும். இல்லை முழிக்கும் போது பார்த்துக்கிடும், எலும்பும் போது பார்த்துக்கிடும், விடிஞ்ச பிறகு பார்த்துக்கிடும் கிடையாது. 3 மணிக்கு எந்திக்கணுமா அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். 5 மணிக்கு எலும்பணுமா அதை யார் தான் தேர்வு செய்யணும். அதான் ஞானம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சம்பாத்தியம் பண்ணுற நாட்களில் சோம்பேறித்தனத்துக்கு நினச்சிக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. நிறைய பேர் சம்பாத்தியம் பண்ணுற காலத்தில் அப்படியே ஊதாரி மைந்தனை நினச்சிக்கிறது இருக்கிறது. அதுக்கப்புறம் ஓட்டி ஓட்டி உழைக்கிறது. அந்த காலு கையெல்லாம் தேஞ்சதுக்கப்புறம் ஏதாவது வேலை கிடைக்காதா, ஏதாவது வருமானம் வராதா, இப்படிலாம் என்ன செஞ்சுருக்காங்க நிறைய பேர். தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, கிடைக்கும் போதே கற்றுக்கொள் ஞானத்தை. இது எந்த காலம், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கணும்.